காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராமன் விழாவில் விடிய நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா சிவராமன் விழாவையொட்டி 4 கால பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அத்துடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே குருமுத்தீஸ்வரர் கோயிலில் உள்ள 41 அடி உயர ராஜலிங்கத்துக்கு நேற்று கிரேன் மூலம் 1008 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது. மத்திய அரசு சார்பில் அண்மையில் தேசிய படைப்பாளி விருது உருவாக்கப்பட்டது. இந்த விருதுக்காக கடந்த பிப்ரவரி 10 தேதி முதல் 29ஆம் தேதி வரை நாடு முழுவதும் இருந்து பரிந்துரைகள் பெறப்பட்டன. மொத்தம் 1.5 லட்சம் பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. அவர்கள் தொடர்பாக ஆன்லைன் வாயிலாக கருத்து கணிப்பு நடத்தப்பட்டன. சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கருத்துக்களை பதிவு செய்தனர். இவற்றின் அடிப்படையில் 200 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களிலிருந்து 23 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டெல்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் 23 பேருக்கும் தேசிய படைப்பாளி விருதினை பிரதமர் மோடி வழங்கினார். இதில் சிறந்த கதை சொல்லி பிரிவுக்கான விருது சென்னையைச் சேர்ந்த கீர்த்திகா கோவிந்தசாமிக்கு வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த நானோ படைப்பாளி பியூஷ் புரோஹித், சிறப்பு கேமிங் படைப்பாளி நிஷ்சய் உட்பட மொத்தம் 23 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பரங்கிமலையில் உள்ள இராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த அதிகாரிகள் நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. சென்னை பரங்கிமலையில் உள்ள இராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் முப்படைகளில் பணியில் சேரும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த இராணுவ அதிகாரிகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஜிம்னாஸ்டிக் சாகசத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற இராணுவ தற்காப்பு கலையை பயிற்சி அதிகாரிகள் நிகழ்த்திக் காட்டினர். பின்னர் கேரளாவின் புகழ்பெற்ற களரிப்பயட்டு தற்காப்பு கலையை செய்து காண்பித்தனர். மேலும் தேசிய கொடியுடன் பிரமிடு வடிவில் வீரர்கள் பைக்கில் சென்றது, குதிரைகள் மீதமர்ந்தபடியே நிகழ்த்தி காட்டிய சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. வாத்திய குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் ரசிக்கும்படி இருந்தது. சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டிய லெப்டினன்ட் ஜெனரல் சஞ்சீவ் சவுகான் அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து திருச்சிக்கு நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கன் விமானம் வந்தது. இதில் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறையின் வான் நுண்ணறிவுப் பிரிவு அதிகாரிகள் சேரோதனை செய்தனர். தொடர்ந்து பயணிகள் காத்திருப்பு அறை, குடியுரிமைப் பிரிவு ஆகிய பகுதிகளில் சேரோதனை நடத்தினர். அப்போது பயணிகளுக்கான கழிப்பறையில் கிடந்தவையில் 1.03 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.560 கிலோ தங்கம் இருப்பது தெரியவந்தது. தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது தங்கம் கடத்தி வந்த பயணி ஒருவர் சேரோதனைக்கு பயந்து தங்கம் கடத்தி வந்த பையை கழிப்பறையில் போட்டுவிட்டுச் சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஐடி, என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் ஜேஇ தேர்ச்சி பெற வேண்டும். இவை ஜேஇ முதன்மைத் தேர்வு, பிரதானத் தேர்வு என 2 பிரிவாக நடைபெறும். இதில் பிஆர்க், பிளானிங் ஆகிய படிப்புகளுக்கான 2ஆம் தாள் தேர்வு ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை நாடு முழுவதும் 55,608 பேர் எழுதினர். அதற்கான தேர்வு முடிவுகள் https://jema.nda.ac.in சாய்கோடு என்ற இணையதளத்தில் வெளியானது. இத்தேர்வில் தமிழக மாணவரார் முத்து, பிஆர்க், ஆந்திராவைச் சேர்ந்த கோலாசானி சாகேத் பிரணவ், பிளானிங் ஆகியோர் முழு மதிப்பெண் எடுத்து தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை www.nda.ac.in என்ற இணையதளத்தில் அறியலாம். அடுத்த கட்டமாக ஜேஇ 2ஆம் கட்ட முதன்மைத் தேர்வு ஏப்ரல் 4 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடா பகுதியில் பல்லுயிர் மற்றும் பவளப்பாறைகளை பாதுகாக்க கடல்சார் உயர் இலக்கு படையை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேற்று தொடங்கி வைத்தார். முதல் முறையாக நமது மாநிலத்தில் முன்னுதாரண திட்டமாக கடல்சார் உயர் இலக்கு படையை முதல்வர் ஸ்டாலின் உருவாக்கியுள்ளார். கடற்கரையில் இருக்கும் தாவரங்கள், பவளப்பாறைகள், கடல் குதிரை ஆகிய பல்லுயிர்களை பாதுகாக்க இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் மூலம் பல்லுயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குற்றங்களும் தடுக்கப்படும். இந்திய மக்களின் புறக்கணிப்பு மாலத்தீவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் முகமது நஷீத் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள அவர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியதாவது, இந்திய மக்களின் புறக்கணிப்பு மாலத்தீவை மிகவும் பாதித்துள்ளது. நான் தற்போது இந்தியாவில் இருக்கும்போது இதுகுறித்து மிகவும் கவலைப்படுகிறேன். மாலத்தீவு மக்களும் இதுகுறித்து வருந்துகிறார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய மக்கள் தங்கள் விடுமுறை நாட்களில் மாலத்தீவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய விருந்தோம்பலில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அவர் கூறியுள்ளார். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 45 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6150 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 49,200 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 20 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 20 பைசாவாக விற்கப்படுகின்றது.